Hi all, welcome back to my channel Science Scribbling. இந்த வீடியோல ரொம்ப டேஸ்டியான and ஹெல்தியான கருவேப்பிலை ரவா கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நார்மலாவே கருவேப்பிலைக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸ்கின் ஹேருக்குன்னு ரொம்பவே நல்லது. ஸோ அந்த கருவேப்பிலை இப்போ உங்க வீட்டில் நிறைய இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்காக நான் வந்து 1 கப் அளவுக்கு கருவேப்பிலையை இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கிறேன். கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கருவேப்பிலையோட அந்த ஜூஸ் நம்ம எடுத்து வச்சாச்சு. ஸோ இது நம்ம லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ண போகிறோம். தென் நம்ம கேசரிக்கு என்னென்ன நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை லைட்டாக நம்ம கீழே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பிளாக் கிரேப்ஸ் அண்ட் பாதாம் தான் எடுத்திருக்கேன். எனக்கு பர்சனலாக அது ரெண்டும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் கேஷ்யூ அப்புறம் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் அதில் இருக்க அந்த நெய்லே திரும்ப நான் 1 கப் ரவை ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ரவை எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதோட ஸ்மெல் அண்ட் லாஸ்ட்டாக ரொம்ப இறுகி போகாமல் இருக்கும். ஸோ அதனால நல்லா அதோட ஃப்ளேவர் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்குமே நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஸோ இப்போ அதே பேனில் நான் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அதில் 1 கப் ரவைக்கு நம்ம 2-2.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 கப்பாக எடுத்துக்க போகிறேன். ஏன்னா கருவேப்பிலை அந்த ஃப்ளேவர் வரணும் அப்படின்னா நம்ம நல்லா பாயில் பண்ணணும். ஸோ அதில் தண்ணி கொஞ்சம் நமக்கு போயிடும். ஸோ அதனால 3 கப் எடுத்துக்கிறேன். 2 கப் தண்ணி, 1 கப் நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலை ஜூஸு. ஸோ இதெல்லாம் நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா சுகர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச ரவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா கெட்டி பிடிச்சிடும். ஸோ ஒரு அளவுக்கு இதானதுக்கப்புறமா நான் ஏலக்காய் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சீசனிங்காக எடுத்து வச்சு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸையும் இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக இறக்குறதுக்கு முன்னாடி நெய் சேர்த்து எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாசனையாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கருவேப்பிலை ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸும் ஆட் பண்ணாமல் இதில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த டேஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.